ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் PV ராமசுவாமியின் எளிய பழக்கம் உன்னத வழக்கம் புத்தகம். நம் தினசரி வாழ்க்கை சீராக அமைய நாம் கைக்கொள்ள வேண்டிய அன்றாட பழக்கங்களை அனுபவ பகிர்வாக சொல்லும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதல்வர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர் மனோஜ் சிசோடியா தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த சரிவை எப்படி பார்க்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பொய் சொல்றது, ஜனங்களை ஏமாத்துறது, ஒட்டுமொத்தமாக ஊரையும் நாட்டையும் ஏமாத்துவது அப்படின்றது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. ஆரம்ப காலத்திலேருந்தே நடந்திருக்கு. ராகுல் காந்தி சொன்னதுதான் ஆம் ஆத்மி கட்சி அண்ட் கெஜ்ரிவாலுக்கு கதம் கதம் பை பை டாட்டா சொன்னார்ல, அதைத்தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொல்லணும். சீஃப் மினிஸ்டர் பங்களா 48 கோடி ரூபாயா. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 400 ரூபா சொக்கா, 800 ரூபா பேண்ட்டு, ஒரு ரப்பர் செருப்பு, ஒரு ரெனால்ட்ஸ் பேனா வச்சு ஆம் ஆத்மிங்க அப்படின்னு அவர் காமன் மேன் சொல்லிக்கின்னு நம்மளெல்லாம் மேங்கோ மேன் ஆக்கிட்டு இருந்தார். ரெஸ்ட் ரூம் எல்லாம் பல லட்சம் ரூபாய் கணக்கு செலவில் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏங்க என்ன தங்கத்திலேயா கம்மோடு செஞ்சு வச்சுக்க போறீங்க? அஃப்கோர்ஸ் அவர் தோத்து போயிருக்காரு, அது வேற விஷயம். ஆனா அந்த கட்சி டோட்டலா வாஷ் அவுட் ஆயிருக்கும். இது எனக்கு பெரிய வருத்தம். பாஜக ஜெயிச்சதை நான் ஜெயிப்புன்னே சொல்ல மாட்டேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நட்ராஜன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நட்ராஜன். டெல்லி எலெக்ஷன்லாம் ரிசல்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதல்வர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர் மனோஜ் சிசோடியா தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த சரிவை எப்படி பார்க்குறீங்க? ஆம் ஆத்மி கட்சியோட சரிவை. இது காங்கிரஸுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர், இந்தியாவின் இளைஞர்களின் எழுச்சி நாயகர், அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் எப்படி ஒன்றா வச்சுக்காங்க. ஸோ அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா பார்க்குறேன் நட்ராஜ். இல்லை சார், அவங்க ஒருவேளை கூட்டணி அமைச்சு போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதனால் அப்படி சொல்கிறீங்க சார்? இல்லை, கூட்டணி அமைச்சு தான் மட்டும் அவங்க ஜெயிச்சிருக்க போகிறாங்களா? ஏங்க 2 பேரும் புள்ளி கூட்டணியில் தானே இருக்காங்க. அப்புறம் கூட்டணி அமைச்சான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இல்லை, ராகுல் காந்தியை காரணமாக சொல்கிறீங்க. ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவதுங்க, இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பிரதான எதிரி பாஜக கிடையாது, காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வளர்ந்ததுன்னா அந்த கட்சிகள்லாம் காலி. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் புள்ளி கூட்டணியில் இருந்தாலும் ஏன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸை சேர்த்துக்காம தனியாக நில்லுங்க அப்படின்ட்டு கட்சி கட்டினாங்க. ஏன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரிவைவ் ஆயிடுச்சின்னு சொன்னா இவங்க ஓட் பேங்க் தான் அங்கே போகும். இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகளுடைய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காங்கிரஸ் அப்படின்றது. காங்கிரஸ் நீங்க வெளில எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷனே கிடையாது. மம்தா பானர்ஜிக்கு யூபியில ஓட்டு கிடையாது, சமாஜ்வாடி பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது, தெலுங்கானால ஓட்டு கிடையாது, திமுகவுக்கு வேற எங்கேயுமே ஓட்டு கிடையாது. அதனால இவங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. அவங்க ஸ்டேட்ல அவங்க வின் பண்ணிக்காங்க, எல்லாமே ஒன்னா சேர்ந்துக்கன்னு இருக்கலாம். ஆனா காங்கிரஸை உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தானோ, அவங்க ரிவைவ் ஆயாச்சுன்னா அவங்க எந்த ஓட்டை எடுக்க போறாங்க? எல்லாருமே ஃபைட் பண்றது ஒரே ஓட் பேஸுக்கு தான். அப்போ காங்கிரஸ் ஒழியணும் அப்படின்றது தான் மற்ற கட்சிகளுடைய பிரதான நோக்கமாக இருக்கக்கூடும். அதுதான் நோக்கமாகவும் இருக்கு. இப்படி இருக்கச்ச இந்த ஒரு கூட்டணி இதை நாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இனியோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேஷனல் பார்ட்டியா வேற ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க குறுகிய காலத்திலேயே. இவர் பிரைம் மினிஸ்டரியல் ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கு அவருக்கு. போதாக்குறைக்கு குஜராத்தில் இப்படின்னு எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு பார்க்குதோ அங்கெல்லாம் போய் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவர் நின்றதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் அவங்க வாங்கினதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எங்கள் இடத்துலலாம் கலாய்க்கிறீங்க, உங்களை நாங்கள் ஆட்சிக்கு வர விட மாட்டோம் அப்படின்னு. பட்டு காங்கிரஸ் ஓட்டு பிரிச்சதுனால தான் ஆம் ஆத்மி கட்சி தோத்துதானா? அப்படி கிடையாது. சொல்லிக்கலாம். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, எங்களை விட்டுட்டு நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை சேர்த்துக்கின்னு தான் ஆனோம் அப்படின்னு புள்ளி கூட்டணியில அவங்களுடைய ரெலவன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதான். ஓகே சார், 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியில ஆட்சி அமைக்க போகுது.
ஆம் ஆத்மி கட்சி மேல இருந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே பாஜக ஜெயிக்கிறதுக்கு அவங்களுமே ஒரு சில வேலைகள் பண்ணியிருப்பாங்க. எது இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது வந்து நான் ஆன்டி இன்கம்பன்சின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னா ஆட்சி மேலே இருந்த ஒரு அதிருப்தி, நாங்கள் எதிர்பார்த்ததை செய்யலை, இல்லை வேகமாக நடக்கலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது. இது வந்து 96 காலகட்டத்தில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு எழுச்சி இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பொய் சொல்றது, ஜனங்களை ஏமாத்துறது, ஒட்டுமொத்தமாக ஊரையும் நாட்டையும் ஏமாத்துவது அப்படின்றது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே நடந்திருக்கு. தடவை அவர் வராரு, அப்போ வந்து மெஜாரிட்டி கம்மியாக இருக்கு, காங்கிரஸோடைய டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் சிஎம் ஆகிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வருகிறார். இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்த உடனே முதல்ல எடுத்த ஒரு நடவடிக்கை வந்து எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இனோவா கார். அதில் ஒரு பார்ட்டி எம்எல்ஏ அந்த இனோவா கார் எங்கேயோ போய் நிறுத்தி வச்சுருக்காங்க, எங்கேயோ பசங்க கிரிக்கெட் விளையாடிருந்தாங்களாம், அந்த பந்து வந்து கார் கண்ணாடியில் ஊந்துச்சுன்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, நாங்கள் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் அவங்களுடைய அதிகார மமதையை காட்டிய கட்சி வந்து ஆப்பு கட்சி. இத்தனை நாளாக அதை வந்து பூசி மொழிகிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு எலிட் கும்பல் ஒன்று இருந்தது ஆப்பு கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு. போதாக்குறைக்கு வெளியிலிருந்து பல சக்திகளும் அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப உதவியாக இருந்தார்கள். இப்போ முதல்ல அந்த ஃபியூஸை பிடுங்கியாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சொன்னது தான், ஆம் ஆத்மி கட்சி அண்ட் கேஜ்ரிவாலுக்கு கதம் கதம் பை பை டாட்டா சொன்னார்ல, அதைத்தான் இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொல்லணும். அடுத்தது இவங்க மாடல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் கிடையாது, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கவுக்க போகிறோம், மாற்ற போகிறோம், புரட்ட போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே, உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு எனக்கு தெரியல, இவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டருக்கு 2 ஃபிளாட் ஒரே ஃப்ளோரில் அலாட் பண்ணுறாங்க, பலாயிரக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட். அப்போ கேட்டால் என்னங்க வந்து ஷீலா தீட்சித் இவ்வளோ பெரிய பங்களாவா சிஎம்முக்கு அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் வந்து இத்தனை 8000 ஸ்கொயர் ஃபீட்டும் நான் நினைக்கிறேன், நீங்கள் எது மாதிரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு போது அப்படியே கூசாமல் அடிச்சு விட்டாரு. அது எனக்கு இல்லைங்க, சீஃப் மினிஸ்டர். இப்போ நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டர், நான் தாங்க, நான் ஒரு ரூமில் தானங்க இருக்க போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இது எனக்கு தெரியவே தெரியாது, அது ஏதோ ப்ரொசீஜர்னு அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா சீஃப் செக்ரட்டரி கிட்டேருந்து எல்ஜி கிட்ட போன ஃபைல் அந்த காப்பி எடுத்து விடுறாங்க, அதில் சீஃப் மினிஸ்டர் டிசையர்ஸ் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுகிறாருன்னு தான் இந்த ஃபிளாட் அலாட்மெண்ட்டே நடந்தது. அது அப்போ. இன்றைக்கு பாஜகவுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அவருடைய அந்த ஷீஷ் மகால்னு சொல்றாங்க சீஃப் மினிஸ்டர் பங்களா 48 கோடி ரூபாயா. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 400 ரூபா சொக்கா, 800 ரூபா பேண்ட், ஒரு ரப்பர் செருப்பு, ஒரு ரெனால்ட்ஸ் பேனா வச்சு நாம் ஆத்மீங்க அப்படின்னு அவர் காமன் மேன் சொல்லிக்கின்னு நமக்கெல்லாம் மேங்கோ மேன் ஆக்கிட்டு இருந்தார். அவர் ரெஸ்ட் ரூம் எல்லாம் பல லட்சம் ரூபாய் கணக்கு செலவுல அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏங்க அப்படின்னா தங்கத்திலேயா கம்மோடு செஞ்சு வச்சுக்க போறீங்க? அதுல ஜிம்மு, ஏர் கண்டிஷன், சென்ட்ரலைஸ்டு ஏசி, கக்கூசெல்லாம் ஏசி போட்டுக்கிறாங்க. இதுதான் காமன் மேனோட லட்சணமா? எல்லாத்துக்கும் மேல அந்த லிக்கர் பாலிசி. அந்த பாலிசி நல்ல பாலிசினா எதுக்கு வித்ட்ரா பண்றீங்க? இதனால எவ்வளவு நஷ்டம் அரசாங்கத்துக்கு, யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் போயிருக்கு? தெலுங்கானாலேருந்து கனெக்ஷன் இருக்குது. இங்க கேசிஆர் அவங்க ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க அந்த லிக்கர் ஸ்கேம்ல. அப்போ பேரு ஊழலை ஒழிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் ஊழல், பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், பேசுறதெல்லாம் பொய் இப்படின்னு இருந்தா எத்தனை நாளைக்கு ஜனங்களை ஏமாத்திட்டே இருக்க முடியும்? ஜனங்க மூழ்கிக்கிறாங்க, ஆனா ஒட்டுமொத்தமா மூழ்கிக்கல. அதுதான் என்னுடைய வருத்தம். இன்னும் 40+ சம்திங் ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அதுதான் எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. இவ்வளோ தெரிஞ்சும் அந்த கட்சிக்கு ஜனங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் PS வீரப்பா மாதிரி தான் சொல்லணும், இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு. வேற என்னத்த சொல்றது? சமீபத்துல கூட சொன்னார், யமுனையில விஷத்தை கலக்குறாங்க பாஜக அப்படின்னாரு. ஆமா, எங்கயா எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டா, நான் உங்களை விஷத்தை நீ குடிக்க விட மாட்டேன், நான் உங்களை பாதுகாப்பேன். சரியா? இந்த மாதிரி சொல்லிக்கிறிய பாத்தீங்களா? எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னை துன்புறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது. நான் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே, எவிடன்ஸ் கொடுங்க. இந்த எவிடன்ஸை விடுங்க. இவர் வந்து அந்த நிர்பயா இன்சிடென்ட்டும் போது இந்த மோளம் தட்டிக்கின்னு டங்கரன்னு பாட்டு பாடிக்கின்னு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அப்போ வந்து ஷீலா தீட்சித் அவர்கள் மேல 100கணக்கான பேஜஸ்ல ஊழல் புகார் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்தாங்களா? இன்னி வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? கேட்டா ஆதாரம் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிற. நீதானையா புகார் கொடுங்க. அது புகார் தான், ஆதாரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அப்கோர்ஸ் அவர் தோத்து போயிருக்காரு, அது வேற விஷயம். ஆனா அந்த கட்சி டோட்டலா வாஷ் அவுட் ஆயிருக்கணும். இது எனக்கு பெரிய வருத்தம். இந்த பாஜக ஜெயிச்சதை நான் ஜெயிப்புன்னே சொல்ல மாட்டேன். ஓகே,
நீங்க சொல்லியிருந்தீங்க சார் 96ல் ஜெயலலிதா, அதாவது அதிமுகவுக்கு எதிராக ஒரு அலை இருந்துச்சு அப்படின்னு. இப்பவுமே அப்படி ஒரு அலை இருக்கு அப்படின்னாலுமே ஜெயலலிதா அவர்கள் அடுத்த எலெக்ஷன்ல ரிவைவ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து திரும்பவும் எம்எல்ஏவாகி முதல்வர் ஆயிட்டாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜக அப்படி வரவிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் ஆம் ஆத்மியை வந்து ரெண்டா பிளக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆம் ஆத்மியை பொழந்தா அது உள்ள ஒண்ணுமே கிடையாது. இல்ல பஞ்சாப்ல வந்து பகவந்த் சிங் மான் கட்சியை கையில் எடுக்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல அங்கேயும் அது வாஷ் அவுட் ஆயிரும். அது வேற விஷயம். இப்போ அதே 96 பேரலலுக்கு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், இவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, எல்லாம் அது கேஸ் பாட்டுக்கு நடந்து நிற்குது. ஆனா அவங்க பொய் சொல்லல, வேஷம் போடல. நான் ஊழல் பண்ணல இவ்வளவுதான் சொன்னாங்க. அது பொய் வழக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அது எல்லாரும் சொல்ற விஷயம். ஆனா இவரு நாங்க தான் அப்படியே நாட்டையே திருத்த வந்தவர்கள், ஊழலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஜெயலலிதா இன்னைக்காவது சொல்லிக்கிறாங்களா ஊழலை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு? திமுக அதிமுக இன்னைக்காவது சொல்லிக்கிறாங்களா? சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க, சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் அதைத்தான் சொன்னார். நான் ஒரு ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தினார். அவருடைய முகத்திரை முழுவதாக கிழிக்கப்பட்டுள்ளது. இனிமேலாம் வந்து அவர் ரெவைவாருது அப்படின்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த டெல்லி மாடல் அப்படிதான் ஊரை ஏமாத்திருந்தாங்க. இங்க கூட நிறைய பேர் அவரெல்லாம் கூட்டின்னு வந்து பார்த்தீங்களா அப்படின்னாங்க. இந்த மொஹல்லா கிளினிக் அப்படின்னாங்க. நானே ஆர்டிஐல அப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினேன். ஒரு பேஷண்ட்டுக்கு 10 ரூபா கூட இல்லை அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் மாடல் அப்படின்னாங்க. எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் பொய். இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை விட ப்ரொபோர்ஷனேட்டா அதிக அளவு விளம்பரத்துக்கு செலவு பண்ணது இந்த கட்சி. நீங்க கூட பார்த்துருக்கலாம், தமிழகத்தில் பல பத்திரிகைகள்ல தமிழ்ல விளம்பரம் வந்திருக்கும், இங்கிலீஷ்ல வந்திருக்கும். ஏங்க ஆப்பு கட்சி டெல்லியில இருக்க கட்சி தானே. அங்க சிஎம் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் செலவுல எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும்? கட்சி விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா கூட ஓகே, கவர்மெண்ட் செலவுல. அதான் கோர்ட்லயே கேட்டாங்க, இதுக்கு என்ன காசு இருக்குதா இல்லையா, இல்லைன்னா நீங்க எவ்வளவு விளம்பரத்துக்கு செலவு பண்றீங்க, இதுக்கு எங்க போச்சு பணம்னு அதுக்கப்புறம் நாங்க கேட்போம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு விளம்பரத்தை மட்டுமே பண்ணி ஊரை ஏமாத்தி கொண்டு இருந்த ஒரு கட்சி ஆப்பு கட்சி. அதுக்கு சரியான அடி வாங்கியிருக்கிறது. பட் இனிமேலாம் ரிவைவ் ஆக முடியாது. ஏன்னா பாஜக வந்து அவங்கள தலையெடுக்க, அவங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இது நமக்கு நாமே அவர் தோண்டி கொண்ட ஆப்பு. பாஜகலாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால இவங்க எதுவும் பண்ணாமே அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. கதம் பை பை தான். ஓகே சார், இந்த இடத்துல நம்ம காங்கிரஸ் கட்சியும் பார்க்கணும். ரொம்ப பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து 3வது தேர்தல்களா 0 தொகுதிகள், அதாவது ஒரு இடம் கூட ஜெயிக்காம இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, நீங்க அப்படி பார்க்காதீங்க, கன்சிஸ்டண்டா இருக்காங்க அப்படி பாருங்க. போன தடவை 0, இந்த தடவை 0. அப்போ அவங்க எதையும் இழக்கவில்லை. இல்லை, they have not lost anything. இல்ல சார், -1 இல்லை அப்படிங்கிறதுனால பாருங்க, ஆம் ஆத்மி கட்சி 62ல இருந்து எவ்வளவு செஞ்சு வந்துக்கிறாங்க. ஆனா அவங்க 0லயே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கல்ல, அதை பாராட்டாம நீங்க என்ன வந்து பரிதாபகரமான நிலைன்னு சொல்றீங்க. ஆனா இப்படி பாருங்களேன், ஓட்டு பர்சன்டேஜ் எப்பவுமே ஜெயிச்சா சீட்டு கணக்கு, தோத்தா ஓட்டு கணக்கு. கடைசியா வந்த நிலவரம் படி ஏதோ 6 ஓட்டு அப்படின்னு அது மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போன தடவை ஏதோ 4 சம்திங் ஏதோ போல இருக்குது. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 50% அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா, 50%. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்க தெரியாதா? பரிதாபகரமான நிலைமை அப்படின்னா அது சரி. ராகுல் காந்தி அவர்கள் மாதிரி ஒருத்தரை நம்பிங்கன்னு கட்சியை நடத்தும் போது அப்புறம் வேற எப்படி இருக்கும் அந்த கட்சி? அடுத்து பிரியங்கா காந்தின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நான் வந்து ரிசல்ட்டே பார்க்கலன்னு சொல்றாங்க. எதுக்கு பார்க்கணும்? என்னங்க நீங்க, அதாவது நல்லா படிச்சு பரீட்சை எழுதியிருக்க பசங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜா படிச்சு பரீட்சை எழுதியிருக்க பசங்க, இவங்க தான் ரிசல்ட் பார்க்கணும். நல்லா படிச்சிருக்கவன் எவ்வளவு மார்க் வருவான்னு பார்ப்பான், ஆவரேஜா எழுதியிருக்கவன் பாஸ் ஆயிருக்கணுமான்னு பார்ப்பான். எங்களை மாதிரி பேக் பெஞ்சர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டே எப்படி இருந்தாலும் அது ஃபெயிலு தான், இதை வேற போய் பார்க்கணுமா அப்படின்னு. அப்படி இருந்துச்சு அவங்க ரிசல்ட்டே பார்க்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா கேட்குறீங்க நீங்க? பார்த்தா மட்டும் என்ன ஆயிர போகுது? இவங்க டிவி முன்னாடி உட்காந்து ரிசல்ட் பார்த்துன்னு இருந்தா அப்படியே காங்கிரஸ் ஒரு 10 சீட்ல ஜெயிச்சிட போதா? அது முட்டான்றது அவங்களுக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும். இது ராகுல் காந்தி எத்தனை இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணாரு சொல்லுங்க. முதல்ல இவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதா வானாமா, இதுலயே வந்து பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி அடிச்சு தொத்திட்டாங்க, கூட்டணிலாம் கிடையாது ஓடிப்போ அப்படின்ட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்தீப் தீட்சித், அல்கா லம்பா, இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய சோ கால்டு ஹெவி வெயிட்ஸ். எத்தனை ஓட்டு வாங்கிக்கிறாங்க பாத்தீங்களா? அல்கா லம்பா, ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸ் இன் டெல்லி, 1000 ஓட்டு கூட அவங்க டச் பண்ணல. இந்த லட்சத்துல இருக்குது காங்கிரஸ். இதுக்கு போயிட்டு நீங்க என்னடானா ரிசல்ட்டை பார்க்கல அப்படின்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க. ஓகே சார், இப்ப தமிழகத்துல வந்து
சட்டமன்ற தேர்தல், அதாவது ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியாரை எதிர்த்து பேசின நாம் தமிழருக்கு இங்க வந்து 1000 ஓட்டுகள் கூட விழாது அப்படின்னு தான் திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சி வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கு. சந்திரகுமார் அவர்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னாலுமே நாம் தமிழருக்கு ஒரு எட்ஜ் கிடைச்சிருக்குல்ல சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இதுதான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். அதாவது பாஜக அதிமுக 2 பேரும் களத்திலிருந்து விலகி விட்டதால் திமுகவுக்கு இது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் பேட்டில். ஒருவேளை அதிமுகவோ இல்ல பாஜகவோ இல்ல ரெண்டுமே கூட போட்டிட்டு இருந்தால் அப்ப ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாத்தீங்களா, நாங்க தான் செல்வாக்கு, எங்களை வந்து இன்னும் 25-50 வருஷத்துக்கு அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தமும் குறைஞ்சிருக்கும். சொன்னாங்கல்ல 6 கைத்து போட மாட்டோம், அப்புறம் 25 இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அமுங்கி போயிருக்கும். ஆனா நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், நாம் தமிழர் கட்சி போன தடவை வாங்கினதை விட கொஞ்சம் ஓட்டு அதிகம் வாங்கினாலே அது பெரிய வெற்றி தான். இப்போ திமுக ஜெயிக்க போறாங்க, ஆனா நாம் தமிழரும் வெற்றின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. இது வந்து ஈரோடு, அது எது தமிழ்நாடு முழுக்க பெரியார் மண்ணுன்னு சொன்னாலும் ஈரோடு பெரியார் மண். அப்போ அங்கேயே இவ்வளோலாம் நடந்தும் நீங்க எங்களுடைய செல்வாக்கை குறைக்க முடியவில்லை, போன தடவை வாங்கினவரோட நாங்க அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்படியே திமுகவுடைய அஸ்திவாரத்தை அது அசைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க உங்களை வந்து ஒண்ணு இல்லாம பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதோட அதிகமா ஓட்டு வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ திமுகவுடைய அந்த எதிர் பிரச்சாரம் அப்படின்றது எடுபடவில்லை. நீங்க சீமான் பேசினார் அப்படின்னா அதை மக்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். ஆமா என்ன இப்போ பேசினாரு அப்படின்னு அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடல, அப்படி இருந்திருந்தா இவங்க வந்து இன்னுமே அதிகமான ஓட்டுகள் தானே வாங்கியிருக்கணும், அவங்கள விட எங்களை தான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க வந்து தங்களுடைய அப்படியா கருத்துக்களை சொல்லி இது பெரியார் இஷ்யூக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரண்டம் மாதிரி தானே சீமான் அவர்கள் அவங்க குறி வச்சு தாக்கினாங்க. இவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு, ஈரோடுல வந்து என்ன ஆகுது பாரு, ஒண்ணுமே இல்லாம போகுது இந்த கட்சி சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த ஒரு எதிர்ப்பு எடுபடலைன்னு தானே அர்த்தம். அப்போ சீமான் அவர்கள் பேசினதை மக்கள் வந்து என்ன இப்போ பேசிட்டு போறாரு அப்படின்னு தானே பார்த்துருக்காங்க. இல்ல சார், இப்ப அதிமுகக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்கும், பாஜகக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்கும்னு வைங்களேன், அது எல்லாமே இப்ப நாம் தமிழருக்கு போயிருக்கணும்ல சார், அது வந்து திமுக தானே திரும்பவும் கரெக்டுங்க. போகணும்னு அவசியம் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஆனாலும் பெரியாரை பத்தி பேசியும் அவர் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? இப்படி இதுக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டு அங்க போயிடுச்சு அப்படின்றீங்க, சரி ரைட்டு. அப்ப பெரியாரை எதிர்த்து பேசினார்ல, அப்ப அவர் வந்து 1000 ஓட்டு கூட வாங்காம 500 ஓட்டுல தோத்து போயிருக்கணும்ல. அவரை பத்தி பேசியும் அவங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஆச்சு? எப்படி அவர் வாங்கினார் அதை எனக்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா நான் அதிமுக பாஜக ஓட்டுக்கு வரேன். இல்ல பெரியார் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்றீங்களா சார் தமிழ்நாட்டுல? ஓட்டு வச்சு எனக்கு சொல்லுங்க. இதானே சொன்னீங்க, அவரை பத்தி பேசினா அவ்வளவுதான். நிறைய பேர் சொன்னாங்க, எப்போ வந்து பெரியாரை பத்தி பேசினாரோ அப்பவே நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் பாருங்க, எத்தனையோ பேர் கட்சியை விட்டு வெளில வராங்க. தினைக்கும் பார்க்கலாம்ல, இவர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலி ஆகிவிட்டார், சங்கியாகி மாறிவிட்டார், இப்படியெல்லாம் சொல்லிக்கின்னு தினைக்கும் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இப்படி வருவாங்க. இந்த மாவட்ட செயலாளர் வந்தார், இங்க 1000 பேர் வந்தாங்க, இங்க 300 பேர் வந்தாங்க, டெய்லி பாக்குறீங்கல்ல. அவ்வளவு பேர் வந்தோம், இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் எப்படி இந்த ஓட்டு வாங்கினாரு? அதிமுக பாஜக ஓட்டையே சொல்லி நிக்கிறீங்க, நாதாக வாங்கின ஓட்டுக்கு நீங்க காரணம் சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து பெரியாரை பத்தி பேசினா கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா கோபால்? நீ தானே சொன்னீங்க, எத்தனை பேர் ஊடகத்துல பேசினாங்க, ஒன்றும் நடக்கலையா அந்த மாதிரி? இல்ல பெரியார் அவர்கள் வீட்டு பக்கத்துல சீமான் ஓட்டு கேட்க போகும்போது அவருக்கு வந்து எதிர்ப்புலாம், அவரை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டு வந்திருக்குல்ல, போராட்டம் யாரும் ஒன்றா பண்ணலாங்க. அதை இங்க கூட சீமான் அவர்கள் வீட்டுக்கிட்டே போயிட்டு போராட்டம் பண்றோம்னு சொன்னாங்க. அவர் வேற ஏதோ பிரியாணி எல்லாம் பண்ணி வச்சிருந்தார் போல இது. அப்புறம் எப்படி ஓட்டு வந்தது? போராட்டம் யாரும் ஒன்றா பண்ணலாம், ஆனா ஓட்டு போடுறது மக்கள், போராட்டம் பண்றவங்க கிடையாது. ஓட்டு வந்துச்சு இல்ல, எப்படி வந்ததுன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஈடுபடவில்லை, அதான அர்த்தம். ஓட்டு வாங்கி காமிச்சிட்டார்ல, இனிமே என்ன பண்ணுவாரு? சும்மாவே ஆடுமா பேய் கொட்டை கண்டா விடுமா அப்படின்ற மாதிரி இப்போ ஓட்டையும் அதிகமா வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா இனிமே அவர் சும்மா இருப்பாரா? என்ன பண்றாரு பாருங்க. அதுக்கு பதிலுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? பார்க்க தானே போறோம். ஓகே சார், இப்போ சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெப்புடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தேர்தலோ வெற்றியோ தோல்வியோ அதை கவலைப்படாமல் அவர் போட்டிடுறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து ஓரளவுக்கு வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு. சமீப நாட்களாக அவர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் விலகி வேற கட்சிகளில் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாக்கு அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இன்னொரு பரிமாணம்லாம் நான் சொல்ல மாட்டேன். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுறதாக்க அவருக்கு நல்லாவே தெரியும் எங்கேயுமே ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு. அடுத்தது
அந்த கட்சியை பொறுத்தவரை ஃபார் தட் மேட்டர் எல்லா கட்சியிலுமே தலைமைன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு பின்னாடி தான் வந்து வாக்குகளை தவிர மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்களா பூத்து கமிட்டி அப்படின்னு ஏதோ பூதம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கட்டங்க. ஆனா நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்காகத்தான் கட்சியில தொண்டர்கள் ஓட்டு அப்படின்றதெல்லாம். ஸோ எத்தனை பேர் ஒன்னா போட்டோம், அது பாட்டுக்கு ஓட்டு வந்துனே இருக்கும். இது பரிமாணம்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்ன அனதர் ஃபெதர் இந்த கேப்னு சொல்லலாம். பாருங்க, என் கட்சியே அழிஞ்சிரும்னு சொன்னாங்க, அப்படியே இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் இந்த வெளில போகிறதெல்லாம் தூண்டி விட்டாங்க, பண்ணிட்டா இவர் அப்படி பேசிட்டார், நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் மக்கள் என் பக்கம் தானே இருக்காங்க, ஓட்டு அதிகமாக வந்து இதில் போன தடவையோட நான் அதிகமாக ஓட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே சார், இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஈரோடு கிழக்கில், இந்த முறையும் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ வந்து எதிர்கட்சி பலமாவே இல்லை, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தல் அறிவிச்ச உடனே, அதாவது எதிர்கட்சிகள் புறக்கணிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க ஏன் சார் காசு கொடுக்குறாங்க? ஏன்னா வெற்றி தெரிஞ்ச பிறகும் காசு கொடுக்குறாங்கன்னா அது என்ன அர்த்தத்தை காட்டுது? அதான் சொன்னேன்லங்க, அது காசு கொடுத்தாங்களா இல்லையா, குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா, அதெல்லாம் கட்சிகள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்கறது கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். காசு கொடுக்காம தான் அவங்க ஓட்டு வாங்குறாங்க. சொல்ல போனா அவர் வந்து திரள் நிதிந்து தொண்டர்கள் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறாரு, இது ரிவர்ஸ்ல. அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் ஒத்துக்கினதான், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது கிடையாது நான் தாக்கா. பட் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூன்னு. திமுகவோட போட்டி நடந்து அப்போ திமுகவுடைய வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம அவங்கெல்லாம் களத்தை விட்டு போயிட்டாங்க, நாத்தாக்கா மட்டும்தான். அது வாக்கோவர் குத்தா மாதிரி. இதில் வேற இப்போ ஒரு பெரியார் இஷ்யூ வேற அவர் கையில் எடுத்துக்கின்னு அவர் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அந்த நாத்தாக்கா ஒன்றும் இல்லாமல் நோட்டாவுக்கு கீழே நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கணும், ஆனா அது முடியல அப்படின்னு. இதுதான் பிரஸ்டீஜ் இஷ்யூன்னு சொன்னேன். அப்போ அங்க நாத்தாக்காவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி இல்லை இருக்கு. பண்ணியிருந்த குற்றச்சாட்டுக்கு நான் சொல்றேன், நான் ஈரோடு போல, அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அப்போ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பலிக்கவில்லை, அவர் பாட்டுக்கு ஓட்டு எடுத்துன்னு தான் இருக்கிறாரு. அப்போ ஸ்ட்ராட்டஜி தோத்து போச்சு. இப்போ என்னன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு ஜெயிப்பாங்க, நீங்க வந்து இதெல்லாம் வச்சுன்னு எங்களுக்கு வந்து 4 சீட்டு 6 சீட்டுலாம் பேச முடியாது, நாத்தாகாவோட போட்டு ஜெயிச்சுக்கிறீங்க. அப்படியும் நாத்தாகா அதிகமாக ஓட்டு வாங்கிக்கிறாங்க, அப்புறம் நீங்கள் என்ன அவங்க செல்வாக்கு குறையலன்றீங்க. அதிமுக இல்லை, பாஜக இல்லை, நாத்தாகாவையே நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியல, அப்புறம் தானே வந்து அதிமுக பாஜக களத்துக்கு வந்தா பண்ணுறது. அதனால 25 தான் அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நட்ராஜன். ஓகே சார், இப்போ கடந்த 2021 தேர்தலில் காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த தேர்தலில் அது வந்து எத்தனையா இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? நான் சொன்னேன்ல, நிச்சயமாக காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்கலாம் 50 அப்படின்வாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து 10 சீட்டு கொடுத்தா கூட எடுத்துப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாருங்களேன், எல்லா ஸ்டேட்லையும் எல்லாரும் கைச்சு கொடுத்துக்கிறாங்க. போன தடவை அந்த யூபியில் 9 இடைத்தேர்தல் நடந்தது, அதுலேயே காங்கிரஸை கைட்டி விட்டாங்க. டெல்லியில் கேட்கவே வேணாம், ஓரமாக போய் உக்காருன்ட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே சேர்த்துக்கல, கிட்டே வராத அப்படின்ட்டாங்க. இங்கே தமிழகத்தில் மட்டும்தான் அவர்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு விட அதிகமான அளவு சீட்டை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு சொன்னதெல்லாம் திமுக தான் ஒரு காலத்தில். ஸோ அளவுக்கு அதிகமாக அவங்க சலுகைகள்னு தான் சொல்லணும் அவளை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கச்சே அவங்க என்ன கொடுத்தாலும் இவங்க வாங்கிப்பாங்க. மற்ற கட்சிகள் தான் விசிகா, கம்யூனிஸ்ட், இவங்க ஒன்றா டிமாண்ட் பண்ணலாம், 6கெல்லாம் கைத்து போட முடியாது, 4கெல்லாம் கைத்து போட முடியாது அப்படின்னு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி நட்ராஜ். தேங்க்யூ சார். இந்த வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.